உங்களுக்கு தமிழ்நாட்டில் 2வது இடத்துக்கு வரணுங்கிறது தான் இந்த தேர்தலில் உங்களுடைய போட்டி. அப்போ ஏடிஎம்கேவை நீங்க காலி பண்றதுதான் உங்க நோக்கம். இதான் உங்க ஹிடன் அஜெண்டா, அவங்களை தூக்கி போடணும்னு. அந்த விவரம் தெரியாம அதிமுக அவங்களோட உறவாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம கவலை. அதான் அடிக்கடி சொல்றேன், நீ உங்களுடைய இண்டிபெண்டன்சியை காப்பாத்திக்கிங்க, தனியா நில்லுங்க. உங்களுக்கு இன்னும் தனியா அந்த அம்மா இல்லாத நேரத்திலே 65 இடத்துல வெற்றியை கொடுத்திருக்கிறாங்க. உங்க ஓட் பேங்க் இன்டாக்டா இருக்குது, அப்படியே காப்பாத்திக்கிங்க. அதை டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு மாத்தி விட்டுறாதீங்க, அது நல்ல அரசியல் இல்ல. நீங்கள் எல்லாம் பெரியார் பாசறையில் வளர்ந்தவர்கள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு நம்ம அப்பப்ப சொன்னா நீ யார் இதை பத்தி கேட்கன்னு கேட்கிறாங்க. அதிமுகவில் நீங்க எலக்டோரலா எப்படி வேணாலும் உங்களுக்குள்ள சண்டை போட்டுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் சாதி ஒழிப்பை ஏற்காதவர்கள், சமத்துவத்தை ஏற்காதவர்கள், பெண் உரிமையை விரும்பாதவர்கள், இந்த மண்ணில் வலுப்பெற வேண்டும் என்று விரும்புவதை, அதற்கு முயற்சிப்பதை, அதற்கான அரசியல் நகர்வுகள் செய்வதை எப்படி நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும்?